الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا وتستخرجوا منه حلية تلبسونها وترى الفلك مواخر فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் சூரா அன்-நஹல் அத்தியாயத்தினுடைய 12-13 வசனங்கள் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு புரிந்த பெரும் பெரும் அருட்கொடைகளை, நிஅமத்துகளை அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொன்னான். இதற்கு முன்னால் வானங்கள் படைத்ததை, பூமியை படைத்ததை, கால்நடைகளை படைத்ததை, ஒட்டகம், கழுதை, கோவேறு கழுதை போன்றவைகளெல்லாம் எப்படி பயன்படுகிறது என்பதை இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவன் கடைசியாக கடந்த வாரம் இரவு பகல், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளையெல்லாம் நமக்கு வசப்படுத்தி தந்ததை அவனுடைய பெரிய நிஅமத்துகளாக சொல்லிவிட்டு, பூமியில் ஏராளமான நிறங்களில், வண்ணங்களில் பல்வேறு படைப்புகள் அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லி முடித்தார். இப்போது சூரா அன்-நஹல், தேனி என்கிற அத்தியாயத்தினுடைய 14, 15, 16 வசனங்கள் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்போம். வஹுவல்லதி ஸஹ்ஹரல் பஹ்ர, அவனே உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தான். லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரிய்யா, அந்த கடலிலே இருந்து நீங்கள் இறைச்சியை புசிப்பதற்காக வேண்டி, புதிய ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக, வதஸ்தக்ரிஜு மின்ஹு ஹில்யத்தன் தல்பஸூனஹா, நீங்கள் அணிந்து கொள்ளுகிற நகைகளையும் அந்த கடலிலே இருந்து வெளிப்படுத்துகிறீர்கள். வதரல் ஃபுல்க மவாஃபிர ஃபீஹி, அந்த தண்ணீரிலே தான் கப்பல்கள் கிழித்து கொண்டு செல்லுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வலிதப்தகு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வினுடைய அருளை, உங்களுக்கான பொருளை நீங்கள் தேடுவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும். அடுத்த வசனம், வஅல்கா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிகும், உங்களை கொண்டு அசையாமல் இருப்பதற்காக உறுதி வாய்ந்த மலைகளை பூமியிலே அல்லாஹ் அமைத்தான். வஅன்ஹாரன், ஆறுகளை அமைத்தான். வசுபுலன், பாதைகளை உங்களுக்கு அமைத்து கொடுத்தான். லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் நேர் வழி பெறுவதற்காக. வஅலாமாத்தின், இன்னும் அடையாளங்களையும் அல்லாஹ் ஆக்கினான். வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன், நட்சத்திரங்களை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள் என்பது வரை இந்த சூராவினுடைய 16 வசனம். இதில் நாம் ஓதிய முதல் வசனத்தில் கடல் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில் கடலை குறித்து, கடலை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தது குறித்து, கடலிலே நடைபெறும் பலன்கள், அதிசயங்களை குறித்தெல்லாம் குர்ஆனிலே வந்திருக்கிறது. கடல் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அபாரமான ஒரு படைப்பு. நாம் வாழுகிற பூமியில் ஏறத்தாழ ஒட்டுமொத்த பூமியினுடைய
4 பாகங்களாக பிரித்தால் 3 பாகம் கடலிலே இருக்கிறது. ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி. மீதி 3 பாகங்களும் தண்ணீரிலே மூழ்கியவையாகவே இருக்கிறது. நல்லா சொல்றதுன்னா நிலப்பரப்பும் நீர் பரப்பும் இதுல 70% நீர் பரப்பாக இருக்கிறது. வெறும் 30% தான் நிலப்பரப்பாக இருக்கிறது. இந்த 30% உள்ள நிலப்பரப்புக்குள்ளேயும் தண்ணி இருக்கிறது. நாம் வாழுகிற 3/4 பகுதி கடல் போயிடுச்சுன்னா மீதி கொஞ்சம் பகுதி தான் நாம இருக்கிறோம். 70% தண்ணீர் கடல் என்றால் 30% இருக்கிறோம். அந்த 30% தான் மனிதன் வசிக்கிறான். அந்த வசிப்பதற்குள்ளே 7 கடல்கள் இருக்கிறது. குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் பூமியில் 7 கடல்கள் இருப்பதாக குர்ஆனுக்குள்ளே வருகிறது. பூமியில் 7 கடல்கள் உண்டு என்று குர்ஆனுடைய வாசகம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த கடலை படைத்து அதிலே நமக்கான பிரயோஜனங்களை எல்லாம் அமைத்திருக்கிறான். 2 வகையாக பிரயோஜனங்களை வகைப்படுத்தலாம். ஒன்று கடலிலே நாம் பிரயாணம் செய்வது, இன்னொன்று கடலிலே மூழ்கி அணிகலன்களை எடுப்பது. இந்த 2 பிரயோஜனங்கள் கடலிலே மிகவும் முக்கியமானவை. ஏராளமான பலன்கள் கடலிலே இருந்தாலும் அல்லாஹ் சிலவற்றை மாத்திரம் இங்கே சொல்லுகிறான். ஒரு 3 வகையான முக்கியமான கடலால் ஏற்படும் நன்மைகளை திருக்குர்ஆன் பேசுகிறது. அதுல முதல் இது லிதக்குலு மின்ஹு லஹ்மன் தரிய்யா, புத்தம் புதிய ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுகிறீர்கள். மீன்களை கடல் வாழ் உயிரினங்களில் நமக்கு கிடைக்கிற எல்லா வகையான உணவுகளையும் திருக்குர்ஆன் இந்த ஆயத்தில் இறைச்சி என்று சொல்லுகிறது. நாம் நினைப்பது போல ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி இவைகள் மாத்திரம் இறைச்சி அல்ல, மீன்களும் இறைச்சியின் வகையை சார்ந்தது என்பது குர்ஆனுடைய இந்த ஆயத்தில இருந்து எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய அற்புதங்களில் நமக்கு கிடைத்த பெரும் பலன் என்று இதை சொல்லுவதற்கு காரணம், கடலை அல்லாஹ் நம் கண்ணுக்கு தெரியாத 1000 படைப்புகளை கடலுக்குள்ளே வைத்திருக்கிறான். சின்ன சின்ன புழுக்களிலே இருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் ஏராளமான பிராணிகளின் உயிர் வாழும் இடமாக கடல் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். கடலுக்குள்ளே இருந்து முழுக்க முழுக்க உப்பு தண்ணீரில இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிற மீனில் உப்பு கரிக்காது. சொல்ல போனால் மீனை சமைக்கிற போது நாம் உப்பு போட வேண்டும். ஒருவேளை கடலிலே இருந்து எடுக்கிற மீன் முழுக்க முழுக்க உப்பாகவே இருக்குமானால் அதுல அல்லாஹ்வின் வல்லமை வெளியிலே தெரியாது. அல்லாஹ்வின் வல்லமை எப்போது தெரியும்? முழுக்க முழுக்க உப்பு தண்ணீராக இருக்கிற ஒரு கடலுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற பிராணி உப்பெல்லாம் இல்லாத, உப்பு சுவையே அறவே இல்லாத இறைச்சியாக, அதுவும் நல்ல ருசியுடன் கூடிய இறைச்சியாக நமக்கு கிடைக்கிறது. ஒன்றிலிருந்து அதன் எதிர்பதத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான் என்பதுதான் அவனுடைய வல்லமை. மீனும் இறைச்சி வகைகளிலே சேரும் என்பதற்கு திருக்குர்ஆனுடைய இந்த ஆயத்து ஆதாரம். அல்லாஹ் சொல்லக்கூடிய கடலிலே இருந்து நமக்கு கிடைக்கிற முதல் பலன் மீன்கள், அதாவது உண்ணுவதற்கான உணவு நமக்கு கிடைக்கிறது. அரிசி சாப்பாடோ ரொட்டியோ இன்னும் பிற தானியங்களோ எதுவும் இல்லாமல் மீன்களை மாத்திரம் கடலோரங்களில் உண்டு வாழ்ந்து மடிந்த சமுதாயங்கள் உண்டு. அந்த சமுதாயத்திற்கு முழுக்க முழுக்க உணவு என்பதே கடல்வாழ் உணவு மட்டும்தான். அப்படியெல்லாம் கூட பல்வேறு சமுதாயங்கள் இருந்திருக்கிறது. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் இங்கே சொல்ல வருவது லிதக்குலு மின்ஹு லஹ்மன் தரிய்யா, நீங்கள் அதிலே இருந்து நல்ல இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். முழுக்க முழுக்க உப்பு தண்ணீராக கடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் குறித்த பல்வேறு சிந்தனைகளில் முக்கியமான ஒரு விஷயம் நாம் கூட நினைப்பது உண்டு. நிறைய பேர் கடல் தண்ணி பூராம உப்பு தண்ணியா இல்லாம
முழுக்க முழுக்க எல்லாமே நல்ல தண்ணியா இருந்துச்சுன்னா துனியாவில் தண்ணி பஞ்சமே இருக்காது. எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைச்சி போயிடும். விவசாயம் அது இது எல்லாமே ரொம்ப செழிப்பா இருக்கும். பூமியில 3/2 கிட்டத்தட்ட 70% கடல் தான். 70% கடல் தண்ணியும் உப்பு தண்ணி இல்லாம நல்ல தண்ணியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம நினைப்பது உண்டு. ஆனா உண்மை என்னன்னா, கடலையும் சரி உலகையும் சரி காத்து கொண்டிருப்பது பல்வேறு விதமான பாதுகாப்புகளை உள்ளடக்கியது கடல்ல இருக்கிற தண்ணியினுடைய உப்பு தன்மை தான். அல்லாஹ் மிகவும் திட்டமிட்டு அதை படைத்திருக்கிறான். நம்மிடத்தில் இந்த கடல் தண்ணீர் மட்டும் உப்பாக இல்லை என்றால் ஏராளமான சிரமங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் என்கிறார்கள் கடல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை சொல்லுகிற வல்லுநர்கள். கடல் தண்ணி உப்பா இல்லைன்னா கெட்டு போயிடும். ஒட்டு மொத்தமா தண்ணி கெட்டு போயிடும். அதனுடைய தண்ணீரை கெடாமல் பாதுகாத்து கொண்டிருப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த உப்பு தன்மை தான். கிருமிகள் உருவாகும். இன்னைக்கு அறிவியல் வார்த்தையில இந்த பாக்டீரியா அது இதுங்கிறாங்களே, எக்கச்சக்கமான கிருமிகள் உற்பத்தி ஆகிவிடும். அது எல்லாமே உப்பு தண்ணி இல்லாம இருந்தா அதையெல்லாம் உப்பு தண்ணீராக வைத்து அந்த கிருமிகள் எல்லாம் இல்லாமல் பாதுகாக்கிறாங்க. அந்த உப்பு தண்ணி இருக்க போய்த்தான் கடலில இருக்கிற செத்து போகிற பிராணிகள் எல்லாம் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. நீங்க எந்த பாடி கடல்ல செத்தாலும் சரி கெட்டு போகாது. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் கடல்ல இருக்கிற உப்பு தண்ணீர். நமக்கு ஏதாவது ஒரு பாடி கடல்ல விழுந்து இறந்து போய் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு கடல்ல கரையோர பகுதியில் ஒரு பாடி ஒதுங்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த பாடி கெட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் அது உப்பு தண்ணீரிலே இருந்த காரணத்தால் தான். ஏன் இன்றைக்கும் கூட நாம் ஆடு மாடுகளை இந்த தோள்களை எல்லாம் ஆடு மாட்டு தோலை எல்லாம் இப்போ குர்பானி டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த தோலை உப்பு போட்டு வைப்போம். ஏன் உப்பு போட்டு வைப்போம்னா உப்பு போடாம வச்சீங்கன்னா கெட்டு போய் நாட்டம் எடுத்துடும். அது உப்பு போட்டு வச்சாதான் அது நல்லா இருக்குங்கிறதுனால முதல்ல அந்த தோல் வந்த உடனே ஒரே நாள்ல கூடுமான வரை 24 மணி நேரத்துக்குள்ள உப்பு தடவி வச்சிருவாங்க. அது பாதுகாக்கப்படும். ஒட்டுமொத்த கடலுக்கும் அல்லாஹ் உப்பு போட்டு வைத்திருக்கிறாங்க. என்ன விழுந்தாலும் அதுல கெட்டு போகாது. என்ன பாடிகள் உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறது. அந்த உயிரினங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே சாகிறது. இப்போ நாம கடல் யானை, கடல் மாடு, நீர் நாய், கடல் நாய் அப்படின்னு என்னென்னமோ சொல்றோம். பெரிய பெரிய திமிங்கலங்களோ பெரிய பெரிய மீன் வகைகளோ கடலிலே வாழக்கூடிய நாய்களோ நரிகளோ யானைகளோ இதெல்லாம் இறந்து போய் என்னைக்கும் அது வெளியே பூமிக்கு நாம் அதை எடுத்து அடக்கம் பண்ணதோ சாப்பிட்டதோ அதெல்லாம் இல்லை. கடலில் அவைகள் தானாக இறந்து போகிறது. ஆனால் அதன் மூலமாக அந்த செத்து போன உடல் கெட்டு போகாது. அதிலிருந்து கிருமிகள் வெளிப்படாது. அது நாற்றத்தை உண்டாக்காது. இந்த நாற்றம் உண்டாக்கி இந்த வேலைகளை பூரா செய்யறது கடல்ல இருக்கிற அந்த உப்பு தன்மை தான். நாம் நினைக்கிறோம் உப்பு தன்மை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இல்லாம இருந்தா துன்யாவில் யாரும் சரியான வாழ்க்கையை வாழவே முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் உப்பு தண்ணி இல்லாம ஒன்றும் வேண்டாம், ரொம்ப நாளெல்லாம் வேண்டாம், 3 நாளைக்கு ஒட்டுமொத்த கடல்லையும் உப்பு தன்மை போயிருச்சுன்னு வச்சுக்குவோம். உப்பு தன்மையே இல்லை. கடல்ல பூரா நல்ல தண்ணி தான். நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். பயங்கரமான நாற்றம் நாரி போய்விட்டால் அந்த ஒரு பெரும் பிரதேசமாகிய கடலுடைய நாற்றம் பூமியை பாதிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஓரத்துல ஒரே ஒரு கும்பத்தட்டியில அங்க ஒரு எலியோ பெருச்சாலியோ சேர்த்து கிடந்தா இந்த பக்கம் நடக்க முடியல. காரணம், ஒரு இறந்து போன உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய நாற்றம் அந்த பகுதியை பூரா பாதிக்குது. ஒரு பெரிய கடல் பூராமே கெட்டு போய் நாரிச்சுன்னா பூமி முழுக்க நாற்றம் எடுத்து அழிந்து போகும். அதனால்தான் எல்லாம் வல்ல இறைவன் பல்வேறு நன்மைகளை உள்ளடக்கி அதை உள்ளுக்குள்ள வைத்திருக்கிறாங்க. வெளியில கடலுக்கு வெளியில ஒரு பாடியை, ஒரு டெட் பாடி, ஒரு ஜனாசா நம்மளே வைக்கிறோம். ஒரு 2-3 நாளைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம சும்மா அப்படியே அந்த பாடியை வச்சோம்னா யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு நாற்றம் எடுத்து போய்விடும் மனித உடல்.
இது வெளியில இருக்கிறதுனால. இதே பாடி கடலுக்குள்ள இருந்தால் நாற்றம் இருக்காது. இந்த பாடி கெட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை. ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடலை படைத்தவன் அதை ஏன் உப்புத்தன்மையோடு ஓர்ப்பு தன்மையோடு அவைகளை வைத்திருக்கிறான் என்பதற்கு இதுவெல்லாம் அடையாளம். நாம் நம்முடைய தேவைகளுக்காக, குடி தண்ணீருடைய தேவைக்காக நாம் இங்க நிறைய திட்டம் எல்லாம் போடுறோம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் செயல்படுகிறது. ஆனா உண்மை என்னன்னா, கடல் தண்ணீர் உப்பாகவே இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது ரப்பினுடைய இயற்கைக்கு, படைப்பினுடைய அமைப்புக்கு மாற்றமான நியதிதான். இந்த கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா மாத்தனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. உலகத்தினுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகும். ஆக அல்லாஹ் ஒரு பெரும் பகுதியை கடலாக வைத்திருப்பதற்கு பின்னாலே ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான். இந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்து அர்த்தம்னா, உங்களுக்கு அல்லாஹ் கடலை வசப்படுத்தி கொடுத்தான். அதுல பல்வேறு பிரயோஜனங்களை வைத்தான். அதுல அல்லாஹ் சொல்ற முதல் பிரயோஜனம், நல்ல இறைச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொலியான்னா ஃப்ரெஷ்ஷான இறைச்சின்னு அர்த்தம், புதிதான இறைச்சின்னு அர்த்தம். அன்றைக்கு பிடிக்கப்படக்கூடிய மீனை நீங்கள் ஒன்று சமைக்கிற போது அந்த மாதிரி இறைச்சி இல்லை. சொல்ல போனா ஆடு மாடு ஒட்டகங்களினுடைய இறைச்சிகளிலே இருப்பதை விட கூடுதல் ருசியும் கூடுதல் புரோட்டீன்களும் தேவையான சத்தும் எல்லாமே அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள வச்சிருக்கான் குர்ஆன்ல. அதனாலதான் மீனுக்கு இறைச்சிங்கிற வார்த்தை வருது. யாராவது ஒருத்தர் இறைச்சின்னு குர்ஆன்ல மீனுக்கு வார்த்தை வந்துட்டதுனால மார்க்க அறிஞர்கள் சட்டம் எழுதுகிற போது இவ்வளவு தூரம் எழுதியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் நான் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு மீன் சாப்பிட்டாருன்னா சத்தியத்தை முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். காரணம், மீன் என்பது குர்ஆனிலே கறி என்ற வார்த்தையோடு வந்திருக்காரு. மீனுக்கு அல்லாஹ் எப்ப இறைச்சின்னு சொல்லிட்டானோ, அப்ப நீங்க நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு மீன் மட்டும் சாப்பிட்றதுன்னு இருக்குல்ல, அது அதுவும் இறைச்சி தான். நம்மள சில பேர் நான்வெஜ் வேணான்ட்டு வெஜ்ஜில் உட்காந்து மீன் சாப்பிட்டு இருப்பாங்க. அசல்ல இறைச்சி என்கிற வார்த்தையை அல்லாஹ் மீனுக்கும் சேர்த்து சொல்லிவிட்டார். ஆனால் என்ன, இறைச்சிகளுடைய ஜீரணத்தன்மை மற்ற ஆடு மாடு ஒட்டகங்களுடைய இறைச்சிகளின் ஜீரணத்தன்மையை விட மீனுடைய ஜீரணத்தன்மை ரொம்ப லகுவானது. குறிப்பாக கடல் மீன்களை குறித்து செய்யப்படுகிற ஆய்வுகளின் முடிவுகள் அதை நமக்கு சொல்லுகிறது. இறைச்சிகள்ல கூட ஒட்டகத்தினுடைய இறைச்சி எல்லாம் சாப்பிட்டா அது சிரிச்சு செரிமானமாகி நமக்கு ரத்தமாகி சக்தியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜீரண சக்தி ரொம்ப தேவைப்படும். மீன்களை பொறுத்தவரை குழந்தையில இருந்து 90 வயசு கிழவர் வரையில் சர்வ சாதாரணமாக அதை உட்கொள்ள முடியும். இறைச்சிகளினால் ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு பிரச்சனைகள் மீன்களில் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிற கடல் வாழ் மீன்களில் அவைகளெல்லாம் இல்லை என்பது தெரியும். சொல்ல போனா நீண்ட நெடிய மனிதகுல வரலாற்றில் நிறைய சமுதாயம் ஆயுள் முழுக்க மீன்களை சாப்பிட்டு வாழ்ந்து கடற்கரையோரங்களில இருந்து அப்படியே வபாத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் அரிசி சோறு சாப்பிட்டது கிடையாது. அவர்கள் திட உணவுகளை, தானியங்களை கூட சாப்பிட்டதில்லை. அவர்களினுடைய பெரும்பகுதி உணவு மீனாக இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் முன்னாடி தப்சீர்ல கூட ஒரு தடவை வந்திருக்கு, ஆராப் சூறாவுல சஹாபாக்கள் ஒரு கட்டத்துல ஒரு போர்ல ஒரு ராட்சச மீன் கிடைச்சது, அந்த மீனை மட்டுமே சாப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வருது. பல நாட்கள் ஒரு போருக்காக போனாங்க. போருக்கு அமீராக நியமிக்கப்பட்டவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைது பின் ஜர்ராஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரிய சஹாபி என்று ரசூலுல்லாஹ்வால் சஹாபாக்களிடையே அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட சஹாபி அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு. ஒரு படையை அனுப்பிச்சு வச்சாங்க ரசூலுல்லாஹ், 300 பேர் அந்த படையில. இது நமக்கு அறிவிக்கிறது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹுல் புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு. இந்த பாடத்துக்கு பேரு அம்பர் மீனை பற்றிய பாடம் அப்படின்னு.
அந்த மீன் வகைக்கு பேர் அம்பர் மீன். அந்த அம்பருங்கிற மீன் கடல்ல கிடைச்சது. 300 பேர் படையோட போறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பேரிச்ச பழம் இருக்கு சாப்பிட்றது, அப்புறம் தண்ணி இருக்குது. போயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் படையினுடைய போயிட்டு திரும்புற நாட்கள் இல்லாம இன்னும் போயிட்டே இருக்க வேண்டிய மாதிரி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இருக்கிற பேரிச்சம்பழம் எல்லாம் தேர்ந்துருச்சு. இன்னொரு 3-4 நாளைக்கு தாங்கும் இருக்கிறப்பவே அப்போ உபயதாரது எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தை முழுசா சாப்பிட வேண்டாம், ரொம்ப பசி எடுக்கிறப்போ கொஞ்சம் ஒரு கீத்து மட்டும் பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு கீத்து மட்டும் வச்சு சாப்பிட்டு மிச்சத்தை வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டத்தோட பிரயாணம் போய் கரெக்டா கடைசி பேரிச்சம்பழம் தீர்ந்து அவங்கள்ட்ட ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி வந்திருக்கு. சில நேரங்கள்ல இலைதலைகளை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அதனால இந்த போருக்கு இலைதலையுடைய போர் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டுன்னு எழுதுறாங்க. சரி, வந்தாச்சு, கடலுக்கு வந்தாச்சு, இனி கடலை தாண்டி போக வேண்டும். பிரயாணம் இருக்காது, ஆனா சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த நேரங்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்க கடற்கரை ஓரமா நின்றப்போ ஒரு ராட்சச மீன் ஒன்று, அது மீனுன்னு சொல்றதா இல்ல வேற படைப்புன்னு சொல்றதான்னு தெரியல, நாம பெரிய படைப்பா திமிங்கலம்னு சொல்றோம். அநேகமா ஹதீசுகள்ல இந்த அம்பர் அப்படிங்கிற அந்த பிராணியினுடைய விளக்கங்களை பார்க்கிற போது ஒரு 100 திமிங்கலம் ஒன்னா சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. 1-2 இல்லை, ஒரு 100 திமிங்கலம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு ராட்சச கப்பல் மாதிரி வந்து நிக்குது அந்த மீன். ஒரு மீன் கப்பல் மாதிரி இருக்குது. அது சஹாபாக்கள் அறிவிக்கிற அந்த மீனை பத்தி வர்ணிக்கிற ரிவாயத்துகள் ஹதீஸ்கள் அறிவிப்புகளை பார்த்தா மீனுடைய 2 கண்களுக்கு இடையில் சஹாபிகள் 11 பேர் அமர்ந்திருந்தார்கள்னு வருது. 11 சஹாபி அப்படியே வரிசையா உட்கார வச்சா அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் இடையில அந்த மீன் எவ்வளவு தோற்றம் உள்ளதாக இருக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த மீன் வந்துச்சு. 300 பேத்துக்கு 18 நாள் எங்களுக்கு அதுதான் உணவு. 18 நாள் காலை மாலை இரவு எந்த நேரமா இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு கையில ஒரு பேரிச்சம்பழம் கூட இல்லை. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் இந்த மீன் தான். பசி எடுக்கிறப்போலாம் வந்து மீனை சுட்டு சாப்பிட வேண்டியது, இது மட்டும்தான். 18 நாட்களாக எங்களுக்கு அது மட்டுமே உணவாக இருந்தது. நாங்கள் எங்கள் பிரயாணத்தை எல்லாம் முடித்து கொண்டு வந்தோம். அதாவது ஒரே ஒரு அந்த மீனினுடைய முள்ளை எடுத்து இப்படி நிறுத்தினோம்னா 4 பக்கமும் 4 முள்ளை நிறுத்தினா 300 பேத்துக்கு தேவையான டென்ட் தயாராயிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய படைப்பா இருந்திருக்கும்னு தெரியல. நமக்கு வந்து ஒரு இமேஜின்குள்ள கொண்டு வர முடியல, ஒரு உருவகப்படுத்துறதுக்கு முடியல. அப்படிப்பட்ட மீனாக அது இருந்திருக்கிறது. வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. எல்லாரும் போய் கேட்டாங்க, இப்படி ஒண்ணு கிடைச்சது, நாங்க அதைத்தான் 18 நாளா சாப்பிட்டு இருந்தோம். ஒரு ரிவாயத்துல 30 நாள்னு வருது, சாப்பிட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒண்ணுமே பேரிச்சம்பழமே இல்லாத நேரத்துல அது கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே பிஸ்மில்லான்னு எல்லாம் காஞ்சி போய் இருக்கிறதுனால சாப்பிட ஆரம்பிச்சு அங்க யாரும் பேசியிருக்காங்க, இது முதல்ல ஹராமா ஹலாலான்னு தெரியணும் இருக்காரு. இந்த நேரத்துல ஹராம் ஹலாலெல்லாம் இல்லை. அப்புறம் தான் அம்மூக்கு இதா ரலியல்லாஹு சொன்னாங்க, கையில ஒண்ணும் இல்லாம இருக்கீங்க, சாப்பிடாம உயிர் போற நேரத்துல உங்களுக்கு ஹராம் எல்லாம் கூட ஹலாலாகத்தான் இருக்கிறது. ஒருத்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன செய்யலாம், ஹராமுகளை கூட சாப்பிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளலாம்னு இருக்குது. நீங்க இந்த நேரத்துல அல்லாஹ் ஒண்ணு கொடுத்துருக்கிறான், இதை போய் நீங்க வந்து கூடுமா கூடாதான்னு பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்ப முடிச்சு வச்சாங்க. சாப்பிட்டாங்க. வந்த உடனே அந்த குழுவுல சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. நாங்க கடல் பிரயாணத்தை தொடங்குவதற்கு முன்னாலேயே எங்களுக்குள்ள பேரிச்சம்பழம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நாங்க கடைசியா கடலை எதிர்கொண்ட போது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படி ஒண்ணு கொடுத்தா நாங்க சாப்பிட்டோம், இது ஹலாலான்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா ரிஸ்குன் அக்ரஜஹு அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ரிஸ்க் தான் அது, நீங்க தாராளமா சாப்பிட்டதுதான், சாப்பிட்டது சரிதான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஹல் மஅக்கும் ஷையும் மின் லஹ்மிஹி,
நீங்க சாப்பிட்ட அந்த இறைச்சியில ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அது ரெடியா வச்சிருந்தாங்க. சில பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க ஊருக்கு, இங்க மதீனாவில். அப்போ நபிசல்லா அலிசல்லுக்கு ஆமா இருக்குதுன்னு எடுத்து கொடுத்த உடனே நபிசல்லா அலிசல்லம் சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே திருப்தி ஆயிடுச்சு. இனி அது பியூர் ஹலால் அப்படிங்கிறதுக்கு வேற ஆதாரமே தேவையில்லை. ரசூல்லா சாப்பிட்டா. பொதுவாகவே நபிசல்லா அலிசல்லம் ஒரு விஷயத்த ஹலால் ஆக்கும் போது 2 டைப் இருக்கு. என்னன்னா, சாப்பிடுங்கப்பா அது ஹலால் தான் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஹலால் ஆயிடும். ஆனா அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா, கொஞ்சம் கொண்டாங்க நான் சாப்பிட்றேன்னு வாங்கி ரசூல் வாயில போட்டா ஹலால்லையே ரொம்ப அக்மாருக்கு ஹலால் ஆயிடாது, பியூர் ஹலால் ஆயிடும். சாபாக்களுக்கெல்லாம் அவர்கள் சாப்பிட்டதுல இருந்த கொஞ்ச நெஞ்ச மனசுக்குள்ள இருந்த சந்தேகம் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே போயிடுச்சு. எந்த வார்த்தை? ஹாதா ரிஸகுன் அக்ரஜஹுல்லாஹு லக்கும், அது அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தின ரிஸக், சாப்பிட்டதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுலேயே முக்கால்வாசி மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அந்த ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிட்டாங்களா இல்லையா, அதுல முழுக்க இதாயிடுச்சு. இப்ப என்னன்னா, என்றைக்கோ ஒரு காலத்தில் ஒரு 300 பேருக்கு மாத்திரம் அல்லாஹ் வழங்கிய கடலில இருந்து வெளிப்பட்ட ஒரு பிராணி இது. கடலுக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு வைத்திருக்கிறான். ஏன்னா இந்த பூமியை பெருசுன்னு நாம நினைக்கிறோம். இந்த பூமியை விட 3 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கடலுக்குள் எத்தனை ஆயிரம் உயிரினங்கள் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள், சில பிராணிகள் கடலுடைய ஆழ் பகுதியில இருக்கு இல்லையா, மேலேயே வந்ததில்லையா, மேல வந்ததில்லை. அப்படியே ஆயிரக்கணக்கான படைப்புகள் உண்டு. அவர் ரப்புல் ஆலமீன் கடலுக்குள்ள பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் பூமியில் இருக்கிற அத்தனை உணவும் ஸ்டாப்னு வைப்போம். எந்த உணவும் கிடையாது பூமியில. அப்படின்னா ஒட்டுமொத்த பூமிக்கும் தேவையான உணவு அல்லாஹ் கடலுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு தேவையான பிராணிகளும் உணவும் இறைச்சியும் மீன்களும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். பூமியில இன்னைக்கு நாம வேற உணவு இருக்குது, நாம சாப்பிட்றோம். தானியங்கள், கீரைகள், காய்கறி, ஆடு மாடு இறைச்சி என்னென்னமோ சாப்பிட்றோம். இல்லை என்றாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பிரம்மாண்டமான உயிரினங்களினுடைய ஒட்டுமொத்த குவியல் கடலுக்குள்ளே இருக்குது. அல்லாஹ் சொல்றான், லஹ்மன் தரியன், ஃப்ரெஷ்ஷான இறைச்சி உங்களுக்கு கடலிலே கிடைக்கிறது. கடலுடைய மீன்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு கடலுடைய தண்ணீரும் சுத்தம், அதில் உள்ள இறைச்சிகளும் சுத்தம். எல்லா இறைச்சிகளை விட அதில் உள்ள இறைச்சிக்கென்று இறைவன் வைத்த இலகுவான ஏற்பாடு என்னன்னா, வேற எந்த இறைச்சியும் ஹலால் ஆகணும்னா நீங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாகணும். அது 4 கடைக்கு போனாலும் நீங்க விசாரிக்கணும், இது என்ன ஏது, இது இப்படி அறுக்கிறீங்களா வைக்கிறீங்களான்னு போயிட்டு விசாரிக்கணும். மீனை எங்கேயுமே விசாரிக்க வேண்டியதில்லை. மீனுக்கு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்ற அவசியமே இல்லை. தண்ணீர் வெளிப்படுத்திய மீன்கள் அத்தனையும், நீங்க வலை போட்டு பிடித்த அத்தனையும் உங்களுக்கு ஹலால். இதை இறைச்சின்னு சொன்னாலும் இறைச்சியில கையாளுவதற்கும் உண்ணுவதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் ஆக லகுவான ஒரு ஏற்பாடு உள்ள இறைச்சி இது மட்டும்தான். இன்னைக்கு மற்ற இறைச்சிகள் எல்லாம் போய் விசாரிக்கணுமல்ல. இந்த விசாரிக்கிறதுலையும் நல்ல தகவல்லாம் வர்றதில்லை, அது வேற. சும்மா மனசுக்கு ஒரு திருப்திக்கு, என்னங்க இது முஸ்லிமான இதுதானே, இப்படியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அவர் ஆமாமா அவர் அங்குள்ள பாய் கடையில தான் வாங்குறோம், நீங்க வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு அவன் ஒரு பாய் கடையை காட்டுறான். அந்த பாய்கிட்ட போய் அந்த கடைக்காரங்க உன் கடையிலயா இறைச்சி வாங்குறாங்கன்னா காலையில 2 கிலோ வாங்குறாங்க, ஆனா 20 கிலோ சப்ளை பண்றாங்க. அதனால 2 கிலோவுக்கு தான், அது ஹலாலுக்கு தான் நான் உத்தரவாதம். அவன் நான் பூரா வச்சிருக்கிற 20 கிலோவுக்கு என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறான் அவன். இவங்க பாய்கள் யாராவது ஹலாலா அப்படின்னு கேட்டா கை காட்டுறதுக்கு ஒரு பாய் வேணும். அதுக்கு ஒரு பாயை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாய் டெய்லியும் 1 கிலோ கொடுப்பார் அல்லது 2 கிலோ கொடுப்பார். இங்க வியாபாரம் 20-30 கிலோ போயிட்டு இருக்கும். அதனால இது எவ்வளவு தூரம் ஹலால் என்று தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு மனசு திருப்திக்கு அங்க கேட்டுக்கிறோம், இது ஹலால் தானே அப்படிம்போம். அவன் போர்டு செய்யறப்பவே, கடைக்கு புது போர்டு செய்யறப்பவே ஹலால்னு ஓரத்துல ஒரு போட்டு வச்சிடறான். அது என்ன விற்குதோ விற்கலையோ ஹலால் முத்திரையோடு அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அல்லாஹ் இதுல சொல்றாங்க, நீங்கள் சாப்பிடுவதற்காக கடலில இருந்து இறைச்சியை தந்தான்னு.
இதுல ரப்புல் ஆலமீனுடைய பெரிய ஏற்பாடு, இந்த இறைச்சிக்கு நாம ரொம்ப மெனக்கெடுற அவசியம் இல்லை, மெனக்கெட வேண்டியதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவரவர்கள் கையால கிராமங்களில் சின்ன பசங்கள்லாம் மீன் பிடிப்பாங்க, அவங்களா பிடிச்சிட்டு வந்து அவங்களா சாப்பிட்டு கொள்ளுகிற ஒரு உணவு முறையாக கடலுக்குள் இருந்து அல்லாஹ் தருகிறான் என்பது கடல் சார்ந்து அல்லாஹ் கூறக்கூடிய பிரயோஜனங்கள்ல ஒரு பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய நகைகளை அதில இருந்து வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கடலுக்குள்ள இருந்து கிடைக்கிற இரண்டு மிகப்பெரிய வெகுமதியானவை முத்தும் பவழம். இந்த ரெண்டும் கடல்ல இருந்து கிடைக்கும். சூரா அர்-ரஹ்மான் அல்லாஹ் சொல்றாங்க, மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். இந்த இரண்டு கடல்களை பத்தி பேசிட்டு வர்றப்ப சொல்றான், யக்ருஜு மின்ஹுமா அல்-லுஉலு வல் மர்ஜான். யக்ருஜு மின்ஹுமா, இந்த இரண்டு கடல்களிலே இருந்து வெளிப்படுகிறது அல்-லுஉலு முத்து, அல்-மர்ஜான் பவழம். இந்த முத்தும் பவழமும் இந்த இரண்டும் வருகிறது அப்படின்னு கடல்ல இருந்து, கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறதும் வாங்க. கடலில் மூழ்கி ஆழ்கடலுக்குள்ளே போனால் சிப்பி கிடைக்கும், சிப்பியை பிரித்தெடுத்து அதிலிருந்து முத்து கிடைக்கும். ஆக விலை உயர்ந்த ஆவணங்களாக துவக்க காலத்திலிருந்து கருதப்படுவார். தங்கம் ஃபேமஸ் ஆனதெல்லாம் திடீர்னு தான், திடீர்னு அது மார்க்கெட்டிங் பண்ணி அது எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்ச உடைய நீண்ட நெடுங்காலமாக மனித குலத்தினுடைய வரலாற்றில் ஆகப்பெரிய ஆபரணங்கள் என்பது முத்து பவழம். இதெல்லாம் அந்த முத்தும் பவழமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் கடல்ல. முத்தும் பவழம். ஒரு சஹீஹான ஹதீஸுகள் அத்தனையும் தொகுத்த ஒரு கிதாபுக்கு பேரே அப்படி வச்சிருக்காங்க, அல்-லுஉலு வல் மர்ஜான், முத்தும் பவழமும் அப்படின்னு சொல்லி. அதாவது சஹீஹுல் புகாரியையும் சஹீஹுல் முஸ்லிமையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக அல்-லுஉலு வல் மர்ஜான் அப்படின்னு பெரிய அளவில் ஒரு கிதாப். இப்போ கடலுக்குள்ள இருந்து நீங்கள் தேவையானவைகளை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். அல்லாஹ் கடலுடைய பிரயோஜனங்களை சொல்றப்போ இறைச்சியை சொல்றான், அதாவது மீன்களுடைய இறைச்சிய. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா இதுகளை சொல்றான். எனவே இதை ஒட்டி இந்த ஆயத்திலிருந்து இன்னொரு மசாலா ஒன்று பிரிஞ்சு போகுது, நிறைய கருத்து வேறுபாடோட. முத்துக்கும் பவளத்துக்கும் ஜக்காத்து இல்லை அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை ஜக்காத்து இருக்குதுன்னு ஒரு சிலருமாக அது ஒரு பெரிய மசாலா போகுதுன்னு வைங்களேன். முத்துக்கு ஜக்காத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. பழைய காலத்தில், ஏன் உம்மத்தே முகமதியாவுக்கெல்லாம் முன்னால் உண்டான காலத்திலே கூட மிகப்பெரிய விசேஷத்திலோ அல்லது பெண்ணுக்கு தரக்கூடிய ஆபரணங்களிலோ முத்து என்பது ஆகப்பெரிய ஆபரணம். அவர்கள் வெகுமதியாக அவர்கள் வழங்குவதற்கு அவங்க முத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. முத்து கொடுக்கறது, முத்து குடிக்கிறது, முத்த இது பண்றது அப்படின்னு. தங்கத்துக்கு முன்னாடி, அதாவது சொல்ல போனா சீனியாரிட்டின்னு சொல்றோம்னா, நீண்ட நெடுங்காலம் தங்கம் பிரபலமாகுவதற்கு முன்பே முத்து பிரபலமாயிருந்திருக்காரு. கடல்ல இருந்து கிடைக்குதுங்கிறப்ப அதே நம்ம உம்மத்துக்கு மட்டும் கிடைக்கல, கடல் ஓடிட்டு இருக்கிற காலம் கூட முத்து எடுத்திருக்கிறாங்க, முத்து இருந்திருக்கிறது. ஆமா, நாம இன்னைக்கு குழந்தைகளை தங்கமேன்னு கொஞ்சம், பழைய தாய்மார்கள்லாம் முத்துன்னு தான் கொஞ்சம், முத்து இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்றது உண்டு. தங்கம்னு நாம கொஞ்சம் மாதிரி. முத்து ஒரு மிகப்பெரிய ஆபரணமாக ரொம்ப காலங்களாகவே இருந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அதிலிருந்து முத்து கிடைக்கிறது. மூணாவது சொல்றான் பிரயோஜனம், நீங்க அதுல பாருங்க, கப்பல் கிழித்து போகிறதுங்கிறான். குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு கோடி கோடி அர்ப்பணமாக வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு செய்தி இருக்கும். கிழிச்சிட்டு போகுதுங்கிறான். கிழிச்சிட்டு போகுதுங்கிற இடத்துல தப்சீர்ல அல்லாம ராசி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, கிழிச்சிட்டு போற அமைப்பு இல்லாத இடத்துல கப்பல் போகாதுங்கிறாங்க. நீங்க ஆத்துல கப்பலை விட்டீங்கன்னு வைங்களேன், அப்படி நிற்கும். ஏன்னா இந்த கப்பல் பயணப்படணும்னா கிழிச்சிட்டு தான் அது போகும். குர்ஆனுடைய வார்த்தை மவாஹிர், கிழித்து கொண்டு போகும்.
தண்ணியை கிழிச்சிட்டு போகணும்னா ஓடணும். ஓடுகிற இடத்தில் தான் கப்பல் செல்லும். அது குர்ஆனுடைய வார்த்தையிலிருந்து விளங்குற விஷயங்கள். ஒவ்வொரு குர்ஆனுடைய வார்த்தை, ஒரு வாவு, ஒரு ஃபா, ஒரு ஐனு, குர்ஆன்ல உள்ள எந்த லெட்டரும் வீண் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு செய்தியை உள்ள வச்சிருக்கும். எந்த இடத்துல எல்லாம் கடல் பிரயாணத்தை அல்லாஹ் பேசுறானோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை சொல்றான், கிழிச்சிட்டு போகுது கப்பல் அப்படிங்கிறான். அப்ப என்னன்னா, கப்பல் எங்க ஓடணும்னாலும் தண்ணி ஓடணும். ஒரு குளம், ஒரு பெரிய குளம்னே வச்சுக்கோங்க, நல்ல பெரிய கிரவுண்ட் அளவுக்கு இருக்குது, ஆனா தண்ணி அமைதியா இருக்கும், தண்ணி ஓடாது. கப்பலை கொண்டு போய் விட்டீங்கன்னா ஓடாது. படகு வேணா போகலாம். கப்பலுடைய யதார்த்தம், கப்பலை ஒரு மாலுமியை வைத்து நீங்கள் இயக்குகிற போது ஓடுகிற தண்ணீரின் நீரை கிழித்து கொண்டு அது போகும். இந்த மவாஹிர் அப்படிங்கிறது கடலில் காற்றின் மூலமாக கப்பல் கிழித்து செல்லுகிற சப்தத்திற்கும் அந்த பேர் உண்டு. என்னன்னா, மிகப்பெரிய வணிகத்திற்கு பயன்படுகிறது, மற்ற பயன்பாடு. இன்னைக்கு கடல் வழி போக்குவரத்து இல்லைன்னா உலகம் ஸ்தம்பிச்சு. விமான போக்குவரத்து எல்லாம் இருக்கலாம், அதுல கொஞ்சம் சரக்குலாம் போகலாம். பெரும்பகுதி சரக்குகள் ஒரு நாடு விட்டு நாடு, கடல் தாண்டி கடல், ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம், இப்படியெல்லாம் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பண்டங்கள் மாற்றப்படுவதும் பரிமாறப்படுவதும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதெல்லாம் கப்பல் மூலமாக. ரப்பு கடலினுடைய பலன்களில் கப்பலை சொல்லுகிறார். நம்ம கப்பலின் பயன்பாடு என்னன்னு அப்படி பார்க்க கூடாது. கடலின் பயன்பாட்டிலே கப்பல் வருகிறது. அந்த கடல் உருவாக போய் தான் கப்பலை உருவாக்கி கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன். அது கிழித்து கொண்டு போகிறது. அந்த கப்பல் போறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் சொல்றான், நீ தப்த பூமின் பதவிகி, வியாபாரம் செஞ்சு நீங்க அதுல சம்பாதிக்கிறீங்க. அப்படி செய்தால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக நீங்க இதையெல்லாம் யோசிச்சா. அந்த திருக்குறான்ல நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வருது. ஒரு தரல் புல்க மவாகர் பீகி, ஒரு தரல் புல்க பீகி மவாகர். நிறைய இடத்துல கிழிச்சிட்டு போகுது கப்பல். கடலும் அல்லாஹ்வுடைய பெரிய ஞானம், கடலில் ஓடுகிற கப்பலும் அல்லாஹ்வுடைய பெரிய ஞானம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வால் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட மிகப்பெரிய பேர் அருட்கொடை. கப்பலின் தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். கடலை படைத்தவன் ரப்பாக இருந்தார். கடலுக்குள்ளே ஒரு பெரிய பயன்பாடு ஒன்றை செய்ய வேண்டும், அதை ஒரு நபியை வச்சு செய்யணும், அதன் மூலமாக இது பயன்பாட்டுக்கு வரணும். இது ரப்புடைய ஏற்பாடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை ஏறத்தாழ 10 நூற்றாண்டுங்கிறாங்க. 10 நூற்றாண்டுன்னா சுமார் 1000 வருஷத்துக்கு மேல. 1000 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து 1000 வருஷம் வரை துனியால கப்பல் கிடையாது, கப்பல் ஓடல. முதலாக கப்பலுக்குள்ள ஞானத்தை கொடுத்து அதை செய்ய வைத்து உலகத்தில் கடல் வழியில் பயன்பாட்டுக்கு அல்லாஹ் கொண்டு வர்றது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுதான். அதனாலதான் அபு சஃபீனா, கப்பலின் தந்தை அப்படின்னு பேர் உண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. முதல்ல ஷரியத் வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான். அதுக்கு முன்னாடி ஷரியத் சட்டம் இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள 1000 வருடங்கள்ல விவசாயம் செய்யறது எப்படி, இது பண்றது எப்படி, பொருள் எடுக்கிறது எப்படி, சமைக்கிறது எப்படி, மானத்தை மறைக்கிறது எப்படி, குடும்பம் நடத்துறது, அப்படி இப்படின்னு இது மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ஷரியத்தின் சட்டங்கள் வரல. ஷரியத்தின் சட்டங்கள் உள்ள வர்றதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான். இந்த அடிப்படையில ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நிறைய விஷயங்களில் இந்த மனித குலத்திற்கு தந்தை. அதனாலதான் ஆதம் முதல் தந்தை, நூஹ் 2வது தந்தை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை வைத்து அல்லாஹ் கப்பலை ஏற்பாடு செய்கிறார். சொல்ல போனால் உலகத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து கிடைத்த வராசத் என்கிற வாரிசுரிமை சொத்து நமக்கு கப்பல். கப்பலை பார்க்கிற போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைப்பு வரும். முதல்ல தேவையான உபகரணங்களோடு வடிவமைத்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதுக்கு அவங்களுக்கு 900 வருஷம் நம்ம யோசிச்சிருக்கலாம். கப்பலை வடிவமைக்கிறதுக்கே பல்லாண்டு காலம் தேவைப்பட்டுச்சு. சும்மா அவரா எடுத்து குச்சி இப்படி பலகை அப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியாது. வகியே தொடர்ந்து கப்பல் செய்யும் வரை வகி வந்ததாக இருக்கிறது. கப்பலை பலகையை ஃபிட் பண்றதெல்லாம் ஜிப்ரைல் சொல்லிதான் செய்யப்பட்டது.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கா உள்ள, அவர் ஒன்றும் தச்சரோ அந்த பரம்பரையோ அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அவங்க தச்சர் கிடையாது, அவங்க கார்பெண்டர் கிடையாது. ஆனா அந்த கார்பெண்டிங் வேலையும் வகையாக வந்திருக்கிறது. குர்ஆன்ல 12வது ஜுஸுல நீங்க பார்க்கலாம், அங்க இப்படியே வாக்கியங்கள்லாம் வரும். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நான் பார்த்துட்டு இருக்கிற கப்பல் செய்யுங்க. இது அல்லாஹ்வுடைய வாசகம். என்னுடைய கண் பார்வையில் கப்பல் செய் அப்படின்னு வருது. இப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நீ கப்பல் பண்ணு, நான் கைடு பண்றேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவங்களா 4 பேர் உட்காந்து மசூரா பண்ணி இப்படி ஒரு கட்டையை பார்ப்போம், அப்படி ஒரு அது வேணாம்ப்பா, இதை எடுத்திருப்பா, நம்ம 4 பேர் சேர்ந்தோம்னா கப்பலே உருவாகாது. நம்முடைய கருத்து வேறுபாட்டில் எல்லாம் வீணா போயிடும். அல்லாஹ் சொல்ல சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இறைவன் வழி கொடுக்க கொடுக்க கப்பல் ரெடி ஆகிறது. அதுதான் பிஅயுனினாவுக்கு அர்த்தம். என்னுடைய கண் பார்வையில், என்னுடைய மேற்பார்வையில் நீ கப்பலை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு தந்த அவர்களுடைய வாரிசு உரிமை இது. இதுல என்னன்னா, ஒரு பிரம்மாண்டமான சாதனை கப்பல் போக்குவரத்து. எல்லா நாட்டிலையும் கப்பல் போக்குவரத்துங்கிறது தனி அமைச்சகம். இன்னைக்கு பிரம்மாண்டமான லாபம் குளிக்கிற ஒரு அமைச்சகம் கப்பல் போக்குவரத்து. இந்த கப்பல் போக்குவரத்துல அதனுடைய தலைமகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல செஞ்சவரும் அவர் தான், முதல்ல அதுல வாகனிச்சவரும் அவர் தான், பிரயாணம் பண்ணதும் அவங்க தான். கப்பலை மட்டும் பண்ணி கொடுத்து நீங்க யாராவது போய் ஏறி போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் யார்கிட்டையும் கப்பலை எல்லாம் ஒப்படைக்கிறார். அவர்களே செய்தார்கள். அந்த கப்பலினுடைய முதல் பிரயாணத்தையும் அல்லாஹ் அவர்களை வைத்து ஏற்பாடு செய்கிறார். இந்த கப்பலை செஞ்சு கொடுக்கறதுக்கு தேவையான அந்த அறிவு, அந்த ஆற்றல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்குறாங்கல்ல, இந்த உருது சட்டையெல்லாம் செய்யறதுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்தான்னு வருது குர்ஆன்ல. ஒவ்வொரு நபியும் ஒவ்வொன்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த வேலையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இல்லைன்னா 3 ஃப்ளோர் வேணும், 3 ஃப்ளோர்ல கீழ் ஃப்ளோர் இப்படி அமையணும், மேல் ஃப்ளோர் இப்படி இருக்கணும், அதனுடைய எடை இப்படி இருக்கணும், அதனுடைய சைடில் உள்ள தட்டிகள்லாம் இப்படி வரணும், முன்பகுதியில் எவ்வளவு தூரம் வெயிட் இருக்கலாம், பின்பகுதியில் எவ்வளோ தூரம் வெயிட் இருக்கலாம். வெறும் கப்பலை தண்ணியில் நிறுத்திட்டீங்கன்னு வைங்களேன், வெறும் கப்பலை கடல் தண்ணியில் ஆடிக்கிட்டே இருக்கும், கசமுசன்னு ஆடும். அதுக்கு பூரா வெயிட் ஏறணும். இவ்வளவு பயணிகள் ஏறி அந்த வெயிட் பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கப்பல் நிற்கும். வெறும் இதுல எல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது, ஆடி தத்தளிச்சு போயிடும். நீங்க கரையில கொண்டு பயணிகள்லாம் இறங்குனாங்கன்னா ராட்சச சங்கிலியில அங்க கட்டி ஆகும். சும்மா லாரியை நிறுத்திட்டு போற மாதிரி அங்க நிறுத்திட்டுலாம் போக முடியாது கப்பலை. அந்த வெயிட்டை பூரா உள்ள ஏற்றணும். அந்த வெயிட் ஏறின உடனே கப்பல் சமநிலைக்கு வரணும். அந்த வெயிட்டுடைய டோசேஜை கப்பல் செய்யும் போதே அதை கொண்டு வரணும். இவ்வளவு அபாரமான கப்பலுடைய ஞானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத அந்த காலத்துல, எந்த அறிவியலோட வாசமே இல்லை. நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ள காலத்தையே கற்காலம்ங்கிறோம், ஒன்றும் தெரியாத காலம்ங்கிற மாதிரி சொல்றோம். அது கற்காலத்துக்கெல்லாம் முன்னாடி எதுவுமே இல்லை. உடுத்துவதற்கு நல்ல ஆடைகள் கூட செய்யப்படாத ஒரு காலத்தில் வருங்கால பூமிக்கு தேவையான கப்பல் எல்லாம் ரெடி பண்றான். ரொம்ப அதிகமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. கிண்டலுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்சமாவது முன்ன பின்ன தெரிஞ்ச எதையாவது ஒண்ணு பண்ணியிருந்தா கிண்டல் பண்ண மாட்டாங்க. சம்பந்தமே இல்லை, அவர் பாட்டில் உட்காந்து உலக வரலாறுல இதுவரை இப்படி ஒண்ணு யாரும் செய்யல, அவர் பாட்டில் உட்காந்து. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிண்டல் பண்ண. என்ன நோக, என்ன தயார் பண்றீங்க? கப்பல். சரி, கப்பல் எங்க ஓடும்? தண்ணியில ஓடும். இல்லை நீங்க தரையில உட்காந்து பண்ணிட்டு இருக்கிற, நிறைய தண்ணி வரும். தண்ணியே இல்லை, தண்ணி வருங்கிற. நம்ம ஊர்ல இருக்க தண்ணி, இந்த ஊர்ல தண்ணியே கிடையாது. வரும் அவ வர்றப்ப போகும். ஒவ்வொரு தடவையும் அவர் கப்பல்ல ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் வந்துருவான். இது என்ன பண்ற, இது என்ன பண்ற. காரணம், ஒரு முன்மாதிரி இல்லாத படைப்பு கப்பல்.
அதற்கு முன்னால் துனியா இதை பார்த்திருந்தா அப்படி கடந்து போயிடுவாங்க. அவர் கப்பல் பண்றாருப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. எதுவுமே தெரியாது. அதனாலதான் குல்லமா மர்ற அழகி வலவும் என் கௌமிகி சகைவும் என்பும், கடந்து போகும் போதெல்லாம் அவர்கள் கிண்டல் செய்தார்கள். அல்ல பதில் சொல்ல சொன்னா, இன்னைக்கு நீங்க கிண்டல் பண்றீங்க, இந்த கப்பல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது தண்ணியில போகும்போது நாங்களும் உங்களை மாதிரியே உங்களை கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு பதில் சொல்றான். அதையும் சொல்லலாம். எந்த அளவுக்கு தப்சீர்கள் எழுதுறாங்க தெரியுமா? இவரு நாள் பூரா உட்காந்து செஞ்சு வச்சு போட்டு லைட்டு வீட்டுக்கு தூங்க போயிட்டா உள்ள போய் மலைஜலம் கழிச்சுட்டு வந்துடுவானுமா. அவர் அடுக்கடுக்கா தட்டு கட்டி வச்சிருப்பார்ல கப்பல், இவன் உள்ள போய் அசுத்தம் பண்ணிட்டு போயிடுவானா. காலையில வந்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அவங்க திரும்ப வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடுமையான பரிகசிப்பிற்கும் கேலிக்கும் உள்ளானதற்கு காரணம் என்னன்னா, அதற்கு முன்னால் இந்த கப்பலை யாரும் இப்படி பார்த்ததில்லை. இதுல வகியில தான் வந்துச்சு கப்பல் அப்படிங்கிறதுக்குள்ள வாசகமும் குரான்ல இருக்கு. நம் கண் பார்வையில் நம் மேற்பார்வையில் நீங்க கப்பல் செய்யுங்க, நம்முடைய வகியில கப்பல் செய்யுங்க. கப்பல் நூகு சொந்தமா செய்யக்கூடாது. ஒரு பலகை கூட நூகு அலைஹிஸ்ஸலாம் வைக்கக்கூடாது. வஹீனாக்கு அர்த்தம் நாம சொல்ற வகி பிரகாரம் வைங்க. நிறைய பேர் வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க. பல தொஃபாத்துக்களே இல்லது இந்த வரம்பு இன்னும் போகிறோம் கண்டுக்க வேணும். அவங்க எல்லாம் மூழ்கிட்டு வரவங்க. இப்போ முதலாக இவர்களை செய்ய வைத்து அந்த கப்பலிலேயே அவர்களை பயணிக்க வைக்கிறார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உயிரினங்களோடு, கால்நடைகளோடு, அத்தியாவசிய பொருட்களோடு, ஈமான் கொண்ட மனிதர்களோடு இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரு கப்பல் தயாராக போகுது. அதாவது இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு கப்பல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது இத்தனை நாள்ல, 15 நாள்ல, 20 நாள்ல போய் இறங்குது அப்படின்னு சொன்னா இந்த தேவையான எல்லாம் கப்பல்ல இருக்கும், ஏற்பாடு நடக்கும். தேவையான சாப்பாடு, தேவையான மருந்து வகைகள், என்னென்னவெல்லாம் தேவை. ஒரு கப்பல் கிளம்புறப்போ அதுல வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான பேக்கேஜ் பூரா உள்ள இருக்கணுங்கிற இந்த இதுக்கும் முன்மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். வெறும் கப்பல்ல ஏறுங்கப்பான்னு பஸ்ல ஏறுற மாதிரி எல்லாம் ஏறல. ரொம்ப பிளானடாக உள்ள என்னென்னவெல்லாம் தேவை, எவ்வளவு காலத்திற்கு தேவை, எல்லாமே அல்லாஹ் சொல்லி தந்த ஏற்பாட்டுல அந்த பொருளை பூரா ஏந்தி, உயிரினங்களை ஏந்தி, நாய், பூனை, எலினி எல்லாமே அங்க இருந்தது. உலகத்தில் ஒரு மறு உலகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்ய கப்பலை தான் கொண்டு வந்தார். இதெல்லாம் கடலை பேசுகிற போது சொல்லுகிறார், நல்ல இறைச்சி உங்களுக்கு கடல் வழியாக தருகிறேன், உங்களுக்கு உயர்ந்த நகைகளாக இருக்கிற முத்து பவனம் போன்றவற்றை கடல் வழியாக தருகிறேன். அந்த கடல் வழியாக நீங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கிற போது அது கிழித்து கொண்டு செல்லுகிறது. கிழித்து கொண்டு செல்லும் அந்த கப்பல் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய போக்குவரத்து வசதி அதிலே ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லி நிதப்தபூமின் பதிலிகி, இறை அருளை, காசு பணத்தை, நீங்கள் வணிகத்தை வளர்த்து கொள்ளுவதற்காகவும், இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் இதையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கடலின் அதிசயங்களை அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை அல்ல சொல்றான். சஹர் அலுக்குமுல் பஹர், கடல், ரப்புல் ஆலமீன் கடலை வசப்படுத்தி கொடுத்தான். நம்ம இதுக்கு முன்னாடி மழையை பற்றி பேசுகிற போது சொல்லியிருக்கோம். கடல் நீர் தான் ஆவியாகி மழை மேகமாகி பின்னர் மழையாக பொழிகிற போது அது உப்பு கரிக்காது, அந்த தண்ணி உப்பு கரிக்காது. இந்த கடல் தண்ணியை இவங்க எடுத்து ஏதாவது பண்ணி நான் நல்ல தண்ணியா மாத்துறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடெல்லாம் செய்கிற போது ஏதோ கொஞ்சம் தேவைக்கு பண்றது வேற, முழு கடலும் நல்ல தண்ணீராக மாறிவிட்டால் துனியா அழிஞ்சு போயிடும். சொல்ல போனா கடல் கொந்தளிப்பு என்பதுதான் பெரிய அடையாளம். கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல பெரிய அடையாளம். கடல்ல வந்து நாம தண்ணீர் நினைக்கிறோம். ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய உலகத்தையே நடத்திட்டு இருக்காங்க கடலுக்குள்ள. கடலுக்குள்ள இருந்து தீப்பிழம்பு வெளிப்பட்டு தீயாக எரியும்னு குரான்ல வருது. இதன் பிஹாரும் சுஜிரன்,
இதசமாவும் பத்தரத்துவ இதழ் கவாக்கி முன் தசரத்து வரும்போது இதழ் பிஹாரு புஜிரத், கடல் நீரெல்லாம் இதாகும். இன்னொரு ஆயத்துல சுஜிரத், நெருப்பு கங்காக கடல் கொப்பளிக்கும். என்ன தண்ணிக்குள்ள இருந்து நெருப்பா? கியாமத்தினுடைய அடையாளமே அதுதான். கடல் என்பது அல்லாஹ்வினுடைய மர்மங்களை, ரகசியங்களை எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அலைன்னு சொல்லி நம்ம மேல பார்க்கிறோம், கடல் அலைகள். இந்த அலைகள் நம்ம எவ்வளவு பார்க்கிறோமோ, பக்கத்துல போய் நின்று கடலுக்கு பக்கத்துல நின்று பார்க்கும்போது பயங்கரமா அந்த அலை வர்ற மாதிரி தெரியுது. கால் வச்சிருப்பாரு, இப்படி அவரை தள்ளும் இந்த அலைகள். இந்த அலையை விட பல 100 மடங்கு வலுவான அலைகள் கடலுக்கு கீழே இருக்கு. அது மேல வராது. அது எப்போதாவது மேல வருகிற போதுதான் அது சுனாமின்னு சொல்றோம், வேற ஏதாவது சொல்றோம், ஆழி பேரலை அப்படின்னு சொல்றோம். ஆழி பேரலை என்பது திடீர்னு எங்கிருந்தும் சுவிட்ச் போட்டெல்லாம் கொண்டு வரல. கடலுக்கு அடியில இருக்கிறது. வெளியில இருக்கிற அலைகளை விட பல 100 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அலைகள். அந்த அலைகள் மேலே வருகிறது. அந்த அலைகள் மேலே வருகிற போதுதான் மிகப்பெரிய பாதிப்பு கடலுக்கென்று. இது ஆயத்துகளிலே எல்லாம் 2-3 மட்டும் நமக்கு சொல்றான். முக்கியமான மீன் இறைச்சி சாப்பிட்றீங்க, முத்து பவுடமெல்லாம் போடுறீங்க, கப்பல்ல போடுறீங்க, நமக்கு புரியுற மாதிரி சொல்றான். ரொம்ப கடலினுடைய ஆழத்தை கணிக்கிற வல்லுநர்கள் ரப்புல் ஆலமீன் அதற்குள் வைத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை நினைச்சு பெரிய வியப்படைகிறார்கள். சூரியனை, அதனுடைய கதிர்களை குறைச்சு அதை மட்டுப்படுத்துற வேலை கடல் செய்யுது. கடலுக்கு மட்டும்தான் உண்டு. சூரியன் கடலுடைய மேற்பகுதி நல்லா அடிக்கும். கொஞ்சம் கீழே இறங்குனா சூரியனுடைய வெளிச்சம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டா சூரியனே இருக்காது. வெளியில சூரியன் இருக்குது. காலையில 11 மணி தான், 12 மணி தான், சுட்டரிக்கிற வெயில் தான். தண்ணிக்குள்ள இறங்கி கடலின் ஆழத்திற்கு போக போக வெளிச்சம் போய் இருள் கப்பிக்கொள்ளும். இன்னும் கீழே போனா பயங்கர இருட்டாகிவிடும். குர்ஆன்ல வருது, கடலுக்கு அடியில் 3 வகையான இருட்டுகள் வருகிறது. ஹல்கம் மின் பஅதி ஹல்கின் ஃபீ ஸுலுமாத்தின் தலால், 3 வகையான இருட்டுகள். எங்க போச்சு சூரியன்? சூரியனுடைய டோட்டல் கண்ட்ரோல் கடலுக்கு கீழே போறப்ப கிடையாது. சூரியன் இங்க இருக்கிற பூமி தான், சூரியன் வெளியில இருக்கிறவங்களுக்கு தான். கடலுக்குள்ள சூரியனுடைய வேலை நடக்காது, இருட்டாகிடும். அந்த இருட்டு ஆழ்கடலின் இருட்டு. வருது இல்லையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய இருட்டு சம்பந்தமா. கடலின் இருட்டு, இரவின் இருட்டு, மீன் வயிற்றினுடைய இருட்டு, 3 இருட்டுக்குள்ள அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்தினான்னு வருது இல்லையா. 3 அந்த சூரியனுடைய கதிர்களில் ஏற்படுகிற வெளிச்சத்தை மட்டுப்படுத்துகிற ஆற்றலை அல்லாஹ் கடலுக்குள்ளே வைத்திருக்கிறார். கடலுக்குள்ள இறைவன் வைத்திருக்கிறது பிரம்மாண்டமான உலகம். இன்னைக்கு வரைக்கும் கடல் பெரும்பாலும் முன்னாடி அந்த சூரா யூனுஸை படிக்கிறப்ப நாம சொல்லியிருக்கோம், ஃபிரௌனுடைய உடம்பு சம்பந்தமா சொல்றப்போ அது வெளியே தள்ளிருச்சுன்னு. ஃபிரௌனை வெளியே தள்ளியதிலிருந்த ஒரு நியதி என்னன்னா, எந்த செத்து போன மனிதனுடைய சடலத்தை மாத்திரம் வச்சுக்காது கடல். இந்த கடலுக்கு அல்லாஹ் போட்டிருக்கிற உத்தரவு. நாய் இறந்தா உள்ளதான் இருக்கும், நரி இறந்தா உள்ளதான் இருக்கும், யானை இறந்தா உள்ளதான் இருக்கும். மனுஷன் இறந்தா மட்டும் வெளியே தள்ளிடும். மனுஷனை மாத்திரம் தன்னோடு வைத்துக் கொள்ளார். என்றைக்கு ஃபிரௌனை வெளியே தள்ளுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டானோ அன்னைக்கில இருந்து கடலுக்கு இந்த நியதி உண்டாகிவிட்டது. என்ன நியதி? மனித உடலை அது வைத்துக் கொள்ளாது. மனித உடலை வெளியே தள்ளிடும். என்ன, நாம எங்கேயாவது கடல்ல விழுந்தோம்னா, விழுந்த இடத்துல சிக்கலைன்னாலும், விழுந்த இடத்துல இல்லைன்னாலும், ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயாவது வெளியே தள்ளிடும். பெசன்டர்ல விழுகும், பாண்டிச்சேரியில வெளியே தள்ளும், ஏதாவது ஒரு இடத்துல மொத்தத்தில் வைத்துக் கொள்ளார். அதனால் நான் கடலிடம் ஒரு குறிப்பிட்ட தூரம், அதிலையும் கூட குறிப்பாக ஒரு 3 நாளுடைய தொலை தூரத்திற்குள்ளே கடல் தள்ளிவிடும் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. அந்த தூரம் வரைக்கும் சர்ச் பண்ணுவாங்க, எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு கரையில மனித உடலை வெளியே தள்ளிவிடும். அல்லாஹ் சொல்லுவது போல இங்கே கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், அதற்குள்ள இத்தனை
விஷயங்களை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். இதை அடுத்து ஆறுகளும் ஓடுவதற்கு பாதைகளும் பூமிக்கு மலைகளும் எதனால் வைத்தான் என்பது அடுத்த வசனங்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வாரங்களில் பார்ப்போம். துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பிரம்மாண்டமான படைப்புகளின் மூலமாக அவன் வல்லமையை அறிந்து அவன் மேன்மையை அறிந்து அவனுக்கே வழிபட்டு வாழும் தௌஃபீகை அல்லாஹ் எல்லா காலத்திலும் நமக்கு வழங்குவதாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل